ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம ஏஎஸ்சி ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 5-6 மாதம் ரன் ஆகிட்டு, ஆனால் ஒரு டீம் கூட உருப்படியாக ரன் ஆகலை. எல்லா டீமே வந்துட்டு அவங்க ஒரு டீம் கொடுக்குறது, அந்த டீம் லைட்டாக டெவலப் ஆச்சுன்னா ஃபயர் பண்ணுறது, இந்த மாதிரி தான் வந்து 4-5 மாதமாக அவங்க கொண்டு போயிட்டு நிறைய டீம் இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எங்கேயோ 1-2 டீம் மட்டும்தான் ரன் ஆகிட்டுருக்கு. சரியா, அதுலேயும் வந்துட்டு ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுதுன்றது தான் அந்த ஆஃபர் வந்து போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 நாளில் நீங்கள் போட்ட அமௌண்ட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1,10,000 இருக்கா, அது 27,500 போட்டிருக்காங்க டெய்லி இன்கம். 4 போட்ட அமௌண்ட்டை எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடும்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் பேமெண்ட் கூட வராது, கண்டிப்பாக ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இது பண்ணிவிட்டு அடுத்து வந்து விட்ராவல் கார்டு வாங்குங்க, சர்டிஃபிகேட் வாங்குங்க, அந்த மாதிரி வந்துட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே வாங்கக்கூடாது. அது கண்டிப்பாக உங்களுக்கு விட்ராவல் வந்து எனேபிள் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க. நிறைய ஆப்ஸில் அந்த மாதிரி தான் நடக்கும். இது வந்து இப்போ காமன் பீப்புள்ஸ் 1-2 பேர் சின்ன டீம் வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே மட்டும்தான் இப்போதைக்கு ஆப் வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஸோ அது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, கண்டிப்பாக இது வாங்கினா நமக்கு வந்துட்டு இன்கம் வரும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக இந்த ஆப்பில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இத்தனை நாள் போட்ட அவங்க ஆஃபர்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும் அமௌண்ட்டு, அதனால் இந்த ஆஃபர் வந்து வரும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் செகண்ட் திங், அவங்க விட்ராவல் ஸ்டாப் பண்ணும்போது நீங்கள் விட்ராவல் கார்டு வாங்குங்க. வாங்கினீங்கன்னா இந்த அமௌண்ட் வாங்கினீங்கன்னா ஒரு நாளில் அமௌண்ட் வந்துடும், இந்த அமௌண்ட் வாங்கினீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் வந்து இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் வச்சு அவங்க போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன சொன்னாலும் சரி, அந்த விட்ராவல் கார்டு அதெல்லாம் வாங்காதீங்க. அப்புறம் இன்னொன்று, அதே குரூப்லேயே இன்னொரு லிங்க் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டாலும் அந்த லிங்க்கையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. என்னென்னா இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த அஃபிஷியல் குரூப் ஒன்று வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த குரூப்லேருந்து லெஃப்ட் ஆகிடுங்க. இல்லைனா அந்த மேனேஜர் வந்து உங்கள் நம்பர் எடுத்து அதில் வந்து மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க, இண்டிவிஜுவலாக வந்து போடுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் இதனால் வந்து ஏமாந்துட்டோம், எங்களையே வந்துட்டு எங்கள் சுப்பீரியர் வந்து இப்படி ஏமாற்றிட்டாங்க, அவங்க பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஆனால் நாங்கள் வந்து புதுசாக ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கோம், இதில் வந்து நாங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவோம், நீங்கள் வந்து இதில் அமௌண்ட்டு போடுங்க, அதில் நீங்கள் இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கமிஷன் போனஸ் தரேன், அந்த மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. ஸோ எதையுமே நம்பாதீங்க. இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த ஆப் சம்மந்தப்பட்ட யாராவது உங்கள்கிட்ட வந்து பேசினாலும் சரி, நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணாதீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஆப்லேருந்து ரெக்கவரி டீம் நாங்கள் வந்து பேசுகிறோம், நீங்கள் இதில் போட்ட அமௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணணுமா, இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு நார்மல் மெசேஜ் வர சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வரும். ஏன்னா இந்த ஜீரா ஜுவல் ஆப்புக்கும் இப்போ வருது மெசேஜ், அந்த மாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து ஸ்கேம் குரூப் தான். ஸோ அந்த மாதிரி குரூப்ஸ் எதுலேயும் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா சொல்லிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது நியூ ஆப்ஸ் வேணும், இல்லை இந்த ஆப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.